இட்லி மாவு ஆட்டி நம்ம கரைச்சி வச்சுட்டோங்க. இது வந்து 1 கிலோ அரிசிங்க, 1/4 கிலோ உளுந்துங்க. ரெண்டையும் தனித்தனியாக நல்லா 2 தடவை கழுவிட்டுங்க. ஃபில்ட்ரு தண்ணியில் ஒரு 4 மணி நேரம் 2 மணி நேரம் ஊறினா கூட பரவாயில்லைங்க. ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுங்க. ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து ஆட்டிங்க. உளுந்து கூட 1 டீஸ்பூன் வெந்தயமும் போட்டுக்கலாமுங்க. நம்ம எவ்வளோ உளுந்து போடுறோமோ அந்த அளவுக்கு உளுந்து 1 டீஸ்பூனோ 1.5 டீஸ்பூனோ சும்மா கம்மியாக போட்டால் போதுங்க. அரிசி வந்து 7 டம்ளருங்க. உளுந்து வந்து 1.5 டம்ளருங்க. நம்ம எந்த டம்ளரில் போடுறோமோ அதில் 7 டம்ளர்னால் 1.5 டம்ளர் உளுந்து போடணுங்க. நம்ம வந்து இப்போ 1 கிலோ அரிசி இருக்குங்க, 1/4 கிலோ உளுந்தம்பருப்புங்க, 1 டீஸ்பூன் வெந்தயங்க தனித்தனியாக 4 மணி நேரம் ஊற வச்சுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டுறதுக்கு முன்னாடிங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டுங்க, அப்புறம் உளுந்து போட்டுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட்டணுங்க. அப்படி 1/4 கிலோ உளுந்தெல்லாம் ஆட்டோன்னா நிறைஞ்சி மேலே வந்ததுன்னா நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆட்டிட்டுங்க. மறுபடியும் அந்த எடுத்து வச்சதை போட்டு மறுபடியும் ஆட்டினதை கொஞ்சம் எடுத்து வச்சு இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஆட்டினாத்தான் 1/4 கிலோ உளுந்து நம்ம கிரைண்டரில் சின்ன கிரைண்டரில் ஆட்ட முடியுங்க. இது வந்து நல்லா அடித்து நம்ம கரைக்கோங்க. நம்ம அரிசி ஆட்டும்போது அப்படித்தானுங்க. அரிசி ஆட்டும்போது தண்ணி ஃபஸ்ட்டு 1 டம்ளர் தண்ணி ஒரு 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டுங்க, அரிசி போட்டுட்டுங்க, அப்புறம் தான் நம்ம கிரைண்டர் போட்டு விடணுங்க. இல்லாட்டி சுத்தாதுங்க அந்த கிரைண்டர் கல். நம்ம வந்து அரிசி ஒரு 1/2 மணி நேரம் ஆட்டினோடனே நம்ம வந்து உப்பு 1 கை கல் உப்பு போட்டுங்க. நம்ம மாவு எவ்வளவு இருக்குதோ அளவு பார்த்து உப்பு போட்டுங்க. இதுக்கு வந்து நம்ம இப்படி 1 கை உப்பு போட்டோங்க. 1 கிலோவுக்கு சரியாக இருக்குங்க. நம்ம வந்து கையை விட்டுட்டு இப்படி நல்லா கையெல்லாம் நல்லா நம்ம பாதி கையளவுக்கு க்ளீன் பண்ணிக்கணும். இந்த மாவுலேயே எடுத்து கையை கழுவிட்டுங்க. நம்ம வந்து கரைக்கிறப்போ கை உள்ளே போகும்போது கை வந்து க்ளீனாக இருக்கணும். இது கரைச்சி வச்சுட்டேங்க. நம்ம வந்து அடிப்பக்கம் வந்து அரிசி நின்றுக்குங்க. நம்ம கையை உள்ளே அப்படி விரித்து கொண்டு போய்ங்க அப்படியே நம்ம அள்ளி மேலே கொண்டாந்து அப்படியே கலக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ வந்து நான் சும்மா கரண்டி விட்டு கலக்கிறேங்க. அடியில் இருக்கிற அரிசியெலாம் மேலே கொண்டுட்டு வந்துங்க. நம்ம உளுந்தையுமே அரிசி நல்லா கலக்கிட்டுங்க. நம்ம ஆட்டுறப்போ கல் உப்பு போடலைனாலும் இப்போ கலக்கிறப்போ நம்ம கூட நம்ம 1 கை உப்பு போட்டு கலக்கி வச்சுக்கலாங்க. அது கரைஞ்சிருங்க. அப்புறம் நம்ம இட்லி ஊற்றும்போது அது கரைஞ்சிருங்க அதுக்குள்ளேங்க. இது காலையில் ஆட்டினா நைட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. வெய்ய காலமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வழியே பொங்கி வந்துடுங்க. இது ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாதுங்க. காலையில் ஆட்டினா நைட்டு ஃப்ரிட்ஜில் ஊற்றி வச்சுக்கணும். நம்ம ஒரு 4:30 போல் இப்போ ஆட்டியிருக்குதுங்க. நைட்டு ஒரு 10 மணிக்கு வந்துங்க நம்ம இந்த மாதிரி சம்படத்துலைங்க பெரிய சம்படத்தில் ஊற்றி இதுலேயுமே 3/4 வாசி தான் ஊற்றணுங்க. இதில் வெளியே ஊற்றினோம்னா பொங்கி வந்துடுங்க. ஃப்ரிட்ஜில் ஊற்றி வச்சாலும் பொங்கி வந்துடுங்க. அதனால் அதில் ஒரு 1/2 சம்படம் ஊற்றிட்டுங்க. மிச்சத்தை வந்து நம்ம இந்த பாத்திரத்துலேயே வெளியில் வச்சுக்கலாங்க. அப்போ தான் நாளைக்கு நம்மளுக்கு இட்லி ஊற்றுறதுக்கு சௌகரியமாக இருக்குங்க. இல்லாட்டி மாவு புளிக்காதுங்க. அது மாதிரி நம்ம அப்படி நம்ம கையை விட்டு கலக்கிற கஷ்டம்னா இந்த மாதிரி கூட கரண்டியில் அடியில் இருக்கிறதெல்லாம் மேலே கொண்டு வந்து நம்ம கலக்கிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு பட்டையாக ஒரு கரண்டியிலைங்க நம்ம மெயினாக கையில் கலக்கினா தான் நல்லதுங்க. நான் கையில் ஏற்கனவே கலக்கி வச்சுட்டேங்க. அவ்வளோதாங்க. இட்லி மாவு நம்ம இந்த மாதிரி ஒரு தட்டில் மூடி வச்சுட்டாங்க. நைட்டு தூங்குறப்போ நம்ம பாதி மாவு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பாதி வெளியிலே வச்சிட்டோம்னா நாளைக்கு இட்லி சுடுறதுக்கு சரியாக இருக்குங்க.